சாப்பிடலையா? இல்ல. இங்கே பாரு, பிரச்சனை சண்டையெல்லாம் அப்புறம், அதுக்காக ஏன் சாப்பிடாம இருக்கணும்? என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட சொல்றீங்களா? இங்கே பாரு, யாரும் உன்னை அப்படி திட்டிரலையே. யாரும் திட்டல, யாரும் என்ன ஒண்ணும் சொல்லல. எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல, என்ன விட்டுருங்க. ரொம்ப வெக்கையா இருக்குல்ல மாமா? ஆமாம் தானே, ஊர் உலகத்தில் மழை பெய்யுது, இங்கேதான் மழை பெஞ்சு தொலைய மாட்டேங்குது. முள்ள சாப்பிடவே இல்லை மாமா. அதுக்குள்ள ஓன் கூட சேர்ந்துல சாப்பிடணும்னு நினைச்சேன், இன்னும் சாப்பிடலையா? வெளியவே வரல மாமா. நானும் கூப்பிடல. பகல்லையும் அவ என் கூட பேச வந்தா, நான் பேசவே இல்லை. அவ செஞ்சது தப்பு தானே மாமா? தப்பு தானே தானே, கையில் இருக்க மோதிரத்தை கழட்டி அட வைக்கிற அளவுக்கு அப்படின்னு அந்த பிள்ளைக்கு செலவு. எனக்கும் அதே கோவம் தான் மாமா. அன்னைக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னு ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருந்தா. நானும் ஏதோ சேர்த்து வைக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு பணம் அப்படி இப்படின்னு விளையாட்டா பேசிட்டு அசால்ட்டா விட்டுட்டேன். இல்ல, எனக்கு பணம் வேணும், கொஞ்சம் தேவை இருக்குன்னு என்கிட்ட சொல்லி கேட்டு வாங்க வேண்டியதானே? ஏன் இப்படி பண்ணானே புரியல. சரி, நம்ம கிட்ட கேட்கவே கூச்சமா இருந்தாலும் கதிர்கிட்ட கேட்டு வாங்கிருக்கலாம்ல? நீ சொல்றது சரிதான் தானே. இது என்ன உலகம், வீட்டில் யார்ட்டுமே சொல்லாமல் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது? இப்படி பண்ணுறதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு அந்த பிள்ளை சொல்ல மாட்டியா நீயே? மீனாதான் இப்படிலாம் துடுக்கா செய்வா. முல்லை இப்படி செய்வா நான் நினைக்கவே இல்லை மாமா. அப்படி என்ன மாமா அவளுக்கு செலவு? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. தானே, ஏய் 1000 செலவு இருக்கட்டும், அதுக்காக மோதிரத்தை அட வைக்கிற அளவுக்கு எதுக்கு போகணும்ன்றேன். சும்மா அந்த பிள்ளைய கடத்தருவில் பார்த்ததுக்கே கதிர் கொண்டாட்டிய கடத்தருவில் பார்த்தோம்ட்டு ஊரே எனக்கு போன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த பிள்ளை விற்கிறத அடை விற்கிறத யாராவது பார்த்துருந்தாங்கன்னு வையே, என்ன சொல்லுவாங்க? பாட்டில் சோறு கடையில் லாபமே இல்லை போல, வீட்டு பொம்பளை கையில் கழுத்தில் கிடக்கிறத விற்று விற்று கஞ்சி குடிச்சு தரான்னு நினைக்க மாட்டாங்க. என்னடி உம்புன்னு இருக்கவ, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லுவாங்க மாமா. அப்புறம் நமக்கு தெரியாம கடத்தருவுக்கு போனதும் இல்லாம அங்க வேலை நடக்கலன்னதும் யார கூப்பிட்டு அடகு வைக்கிற பொறுப்பை கொடுத்துருக்கா பாத்தீங்களா? ஐயோ, எங்க அண்ணிய, அவங்க குணம் ஓரளவுக்கு இவளுக்கு நல்லாவே தெரியும். எங்க அண்ணி நேரம் சொந்தக்காரங்க பூரா எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கோம். அவங்க பூரா 10 கதை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த காலத்து பிள்ளைகிட்ட பிரச்சனையே. எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே கிடையாது, எடுத்தம் கவுத்தம் ஏதாவது ஒன்றை செஞ்சு விடுறது. இப்போ பாரு, யாருக்கு கஷ்டம் யாருக்கு நஷ்டம்? அதானே பாரு தானே, நம்ம ஒரு சின்ன டவுனுக்குள்ளே குடியிருக்கேன், 10 குறைக்கு வியாபாரத்தில் வேற இருக்கேன். எல்லா விஷயத்தையும் நினச்ச மாதிரி பண்ண முடியுமா? ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 பேர் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்கன்னு யோசிச்சு தானே பண்ணணும். அதான் மாமா எனக்கும் கோவம். இன்னொரு விஷயம் தானே, அது என்ன பழக்கம்? அடகு கடைக்கு பொம்பளை பிள்ளை அது இஷ்டத்துக்கு போகிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் தானே, முள்ள நம்ம வீட்டு பிள்ளை தானே, நம்ம வீட்டு பொம்பளை யாராவது அங்கே போயிருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும்? பாரு தானே, நகை நம்ம ஆத்திர சமயத்துக்கு அடை வைக்கிறதுக்கு தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக தேவையில்லாமல் ஏன் திடீர்னு கொண்டு போய் அடை வைக்கணும்ன்றேன். பாரு தானே, இதெல்லாம் அந்த பிள்ளை கொஞ்சம் எடுத்து சொல்லு. நான் சொல்றேன் மாமா. போய் சொல்லிட்டு நமக்கு தெரியாம வண்டி ஓட்ட போனால அப்பவே சொல்லிருக்கணும். நம்ம சிரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்ல, அதான் இதையும் சொல்லாமையே செஞ்சிடலான்னு நினைச்சிட்டா. அந்த பிள்ளைய நம்ம நேரடியாவே பார்த்துட்டியாச்சு, இங்கே உட்காந்து ஏன் பேசிக்கிட்டு இருக்கான்? பாரு தானே, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்காமல் செய்கிறோம்ல, அது அதோட முடிஞ்சிடாது. இப்போ பாரு, அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க வீட்டில் வந்து கத்திட்டு போகிறாங்க, இதெல்லாம் தேவையா? ஆமா மாமா, கஸ்தூரி அன்னிக்கிட்ட சொன்னா அவங்க சித்தி கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீ எப்படி நினைச்சா? பைத்தியக்காரி. சித்தி வேற நம்ம கிட்ட காசே இல்லாம கஷ்டப்படுற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க. தானே, அவங்க பேசிட்டு போனதை விடுதானே, அவங்க என்னைக்கு நேரத்தா பேசுகிறாங்க, வருஷம் பூரா அப்படி தானே பேசுகிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் தானே, அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு போய் வருத்தப்படுவாங்க.
அவங்க ஏற்கனவே முள்ளைய கதிர் கட்டி கொடுத்தது தப்போன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் தானே அவங்க இன்னைக்கு வரைக்கும் கதிர் முகத்தை பார்த்து பேசியிருக்காங்களா? அவங்க என்னைக்காவது கதிரை மரியாதை நடத்தியிருக்காங்களா? சொல்லு. நானும் இப்போ அதை தப்பாக தவறாக சொல்ல வரல. ஏண்டா நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்த விதம் அப்படி இருந்துச்சு தானே. அவங்க முன்னாடி முள்ளையும் கதிரும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினா தானே அவங்களுக்கு இவங்களை பார்க்குறதுக்கு மதிப்பு மரியாதை வரும். எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முல்லை இப்படி பண்ணுறதை பார்க்குறப்ப தான் எனக்கு கோபமாக வருது. கண்டிப்பாக தானே அத்தை வீட்டில் என்ன யோசிச்சிருப்பாங்க தெரியுமா? முள்ளையை அந்த வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம், என்ன கஷ்டமோ என்னமோ, நம்ம மக மோரத்தை அடை வைக்கிற அளவுக்கு அப்படின்ட்டு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? ஏன் தானே நம்ம அம்மா மாதிரி தானே அவங்களும். பாவம் வயசான காலத்தில் அவங்களுக்கு வேற மன உளைச்சல். எதுக்கு இதெல்லாம்ன்றேன். புரியுது மாமா. இம்பிட்டு விஷயத்தை யோசிக்காம மோரத்தை உடனே கொண்டு போய் அடை வைக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை முள்ளாட்ட கேளு. கேக்குறேன் மாமா. சரி தரோம் போய் தூங்குமா. ஆனா முல்லை இன்னும் சாப்பிடலையே மாமா. கஷ்டமா இருக்கு. நான் போய் கூப்பிட்டு பார்க்கவா? கதிர் கூட தானே இருக்கேன். ம் ஆமா. விடுதானே அவன் முன்னாடி அவன் பார்த்துக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னாடி போய் நிற்க போய்த்தான் அவன்கிட்ட கூட சொல்லாமல் முல்லை இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கு. அந்த பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிடலான்னு அவன் பார்த்துக்கிருவேன். நீ வா போய் தூங்குவோம் வா. கூட இருக்கிறவ சாப்பிட்டாலா இல்லையான்னு ஒரு கவலையும் இல்லை. நல்லா சாப்பிட்டு தூங்கினா போதும். இவங்களுக்கு gift கொடுக்க போய் எல்லாம் எனக்கு தேவைதான், எனக்கு வேணும். தூக்கத்தை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க தூங்குங்க, நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருங்க. நான் எப்படியாவது போயிட்டு போறேன். என்கிட்ட என்ன கோவம்? அப்பா சாமி, யாருக்கிட்டயுமே எனக்கு கோவம் இல்ல. நான் யாரு கோவப்படுறதுக்கு? எனக்கு என்ன கோவப்பட இருக்கு? நான் ஒன்று கேட்கட்டுமா? எல்லாரும் என்னென்னமோ கேட்டாச்சு, சொல்லியாச்சு. நீங்க கேக்குறதுல என்னங்க இருக்கு? கேளுங்க. மோதிரத்தை விற்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? நான் ஏதாவது தேவையில்லாம கேட்டுட்டேனா? இல்ல, உங்களுக்காவது கேட்கணும்னு தோணுச்சு. நகையை விற்க சொல்லிட்டா, இவன் நகையை விற்க சொல்லிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன் விற்க போனேன்னு நீங்களாவது கேட்டீங்களே. சொல்லு. ஒன்னும் இல்ல. ஒன்றும் இல்லாமல் என் நகையை விற்கணும்? அதுவும் உங்கள் அத்தாச்சியை கூப்பிட்டு கொடுத்து அவங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்கன்னு உனக்கு நம்பிக்கை வேற. நான் ஒரு லூசு. எல்லாரையும் நம்பி நம்பிதான் வீணா போயிட்டேன். என்ன சொல்லணும்? உனக்கா சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு. வேற ஒன்றும் இல்ல. உங்க பிறந்தநாள்ல மறந்துட்டேன்ல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் உங்களுக்கு ஏதாவது gift கொடுக்கணும்னு தோணுச்சு.
கையில காசு இல்ல. அப்பா கிட்ட போய் கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் மோதிரத்தை விக்கலாமேன்னு. நீங்க சொன்ன மாதிரி அத்தாச்சி கிட்ட கொடுத்தது தப்புதான். ஆனா நான் தான் முதல்ல மோதிரத்தை விக்க போனேன். என்னால விக்க முடியல. எங்க விக்கிறதுன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. எங்க போனாலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டு பொண்ணான்னு கேட்டு கொன்னுட்டாங்க என்ன. அதனாலதான் அத்தாச்சி கிட்ட கேட்டேன். அவங்க அதுக்கு மேல என் கதையவே முடிச்சிட்டாங்க. ச்சே. என் பிறந்த நாளைக்கு gift வேணும்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? ஊர்ல எல்லாரும் கேட்டுதான் குடுக்கறாளா பாருங்க. அவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. நான் என்னை பத்தி சொன்னேன். உங்களை பத்தி மட்டும் உங்களுக்கு தெரியுமாக்கும். கடையை தவிர ஒரு மண்ணும் தெரியாது உங்களுக்கு. ஏய், ஏதாவதுன்னா ஏய் ஒன்னு சவுண்ட் விட மட்டும் தெரியும். அவ்வளவுதான். பணம் வேணும்னா கேட்க வேண்டியதானே. அதுக்கே மோதிரத்தை விற்க சொல்லி அவங்க கிட்ட சொல்லணுமா? பணம் யார்கிட்ட? உங்ககிட்ட கேட்கணுமா? ம். சரியா போச்சுங்க. கிஃப்ட் சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து என் ஆசைக்கு நல்ல குழிய வெட்டிட்டாங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு வாய் வேற உனக்கு. திட்டுங்க. உலகத்துல வேற யாரும் செய்யாத வேலையை நான் செஞ்சுட்டேன். திட்டுங்க, நல்லா திட்டுங்க. வாங்கிக்கிறேன். தப்புதான், தப்புதான், பெரிய தப்புதான். மோதிரத்தை விக்கல நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு. அதை எடுத்துக்கிட்டு நானே கடை வீதிக்கு போனேன் பாருங்க, அது அதை விட பெரிய தப்பு. அதை விக்க அத்தாச்சி கிட்ட கொடுத்தேன் பாருங்க, என்ன எதால வேணாலும் அடிக்கலாங்க. உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பு. உங்களுக்கு பிறந்த நாள் வந்ததே தப்புதான். நல்லா திட்டுங்க, நீங்களும் திட்டுங்க. கோச்சுக்கிட்டு போறீங்களாக்கும்? போங்க, எனக்கு என்ன, எல்லாரும் போங்க. ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கலன்னா நான் என்னதான் செய்யட்டும்? போங்க போங்க. நீங்க இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. அது எப்படி? உங்களை விட்டுட்டு தான் யாரும் உங்க வீட்டுல சாப்பிட மாட்டாளே. ஆனா நான் சாப்பிடலன்னா மட்டும் யாருக்குமே கவலை இல்ல, எல்லாருமே சாப்பிடுவாங்க. அப்படின்னு யார் சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியுங்க. நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. எனக்காக யாரும் பட்டினி கிடக்க வேண்டாம். ரொம்ப நல்ல மனசுதான். கொஞ்சம் எந்திரிச்சு கீழே உட்காரு. ஏன் நீங்க கட்டில உட்கார்ந்து சாப்பிட போறீங்களா? உன்னை கீழே வந்து உட்காருன்னு சொன்னேன். உட்கார்ந்து சொல்ற பேச்சை கேட்கிற பழக்கமே இல்லையா உனக்கு? உட்காரு போ. சும்மா என்ன மிரட்டுறதே தான் உங்களுக்கு வேலையா போச்சு. உட்கார சொன்ன உன்னை. ம். சாப்பிடு. எனக்கா? அப்புறம் என்ன எனக்கா? சாப்பிடு.
எனக்கு எதுக்கு? நீ தானே சாப்பிடாம படுத்திருக்க. இந்தா சாப்பிடு. பரவாயில்லைங்க, வேண்டாம். உன்கிட்ட வேணுமான்னு கேட்கல, சாப்பிடுன்னு சொன்னேன். வாங்கிக்கோ. ஏன் அதட்டுறிய? பின்ன அமைதியா சொன்ன கேட்டதானே. கண்டிப்பா சாப்பிடணுமா? ஆமா. எனக்கு பசிக்கலைங்க. உனக்கு பசிக்குதான்னு கேட்கவே இல்லையே. ம்ம். நீ சாப்பிடல, நீங்க யாரும் கவலைப்படலன்னு சொன்னல. எல்லாரும் கவலைப்பட்டாங்க. டெய்லி கரெக்டா சோறு தீந்து போயிடும்ல, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும். இன்னைக்கு பாதி சோறு அப்படியே இருக்கு. நீ சாப்பிடலன்ற வருத்தத்தில் யாரும் சரியாவே சாப்பிடல. நீ சாப்பிடுவேன்னு அண்ணி தண்ணி ஊத்தாம வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. வாங்குறியா? ஏங்க, சாப்பாடு நீங்களே போட்டு கொண்டு வந்தீங்களா? இல்ல, வாசல்ல நின்று கூப்பிட்டேன், அதுவா தட்டுல ஏறி உக்காந்து வந்துருச்சு. அப்பா, பெரிய காமெடி தான். இங்க பாரு, சாப்பிடுறத தவிர வேற எதுக்கும் வாயை திறக்கூடாது. சாப்பிடு. ஏங்க, மாமா அக்கா மாதிரி திட்டாம நீங்களாவது மோதிரத்தை ஏன் விற்க போனேன்னு கேட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷங்க. இங்க பாரு, யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலே அது தப்பு தான். அது தெரிய வரும்போது இப்படிலாம் நடக்கும்னு உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் அதை செய்யணும்? நான் தான் சொன்னனே, gift வாங்கலான்னு பார்த்தேன். என்னங்க கோமா இருக்கீங்களா? ஏய், சாப்பிடு. இந்தா, நல்லா அள்ளி அள்ளி தானே எப்பயும் சாப்பிடுவ. இப்போ நான் உட்காந்து கொறிச்சிக்கிட்டு இருக்க. ஸ்டைலாக்கும். சோத்தையும் கொடுத்துட்டு கிண்டல் பண்றிய, திட்டுறிய, என்னங்க? இங்க பாரு, உன்கிட்ட யாரும் கோவமாலாம் திட்டல. நீ எதுக்கு கஷ்டப்பட்டு அலையணும்? இதுல உங்க அத்தாச்சி கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்க அசிங்கப்படணும். அதுக்கு இங்கே பேசியிருக்கலாமே, என்ன எல்லாரும் கோச்சிக்கிட்டாங்க. அதுவும் உன் மேல இருக்க உரிமையில தான். ஆமா, நான் கேட்டப்ப கொடுத்தாதானே. என்னது கேட்கல? கேட்க வேணாம் தான் மெதுவா சொன்னேன். ஓ. ம். ஏய், சாப்பிடு. ஆமா, நீங்க வழக்கமா படுத்ததும் தூங்கிருவியலே, எனக்கு என்ன தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. அதான் ஏங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? தூக்கம் வரல, அவ்வளவுதான். நான் பசியோட படுத்திருப்பேன் தானே நீங்க தூங்கல. ஆமான்னு சொல்லுங்க. ஆமான்னு சொன்னா உனக்கு சந்தோஷமா? ஆமா. சாப்பிடு. ஆமான்னு சொன்னதா என்னவா? ஆமா, எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா தெளிவா சொல்லணும், இல்லைன்னா எழுதி தரணும். ஆளப்பாரு. ஏய், சாப்பிட்டு எந்திரி, மனுஷன் படுக்கணும். ரொம்ப தான். இந்தா கிளம்பு. உட்காந்து ஏன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்க? இதுவே வீட்ல வேற யார் சாப்பிடாம இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருத்தம் வந்திருக்காதுல்ல? தூங்காம இப்படி எடுத்து கொடுத்துருக்க மாட்டேதானே? அப்படிலாம் இல்லையே. ஏன், கடையில் குமரேச மாமா சாப்பிடலன்னு தெரிஞ்சா கூட நான் ராத்திரிலாம் கொண்டு போய் கொடுத்துருக்கேனே. இன்னும் சொல்லணும்னா நான் ஊட்டிலாம் விட்டுருக்கேன். ஓ, அப்படி. ம். அப்போ எனக்கு தான் இதெல்லாம் செய்றீங்கன்னு நினைச்சது தப்பு, அப்படித்தானே? உன்னை நான் அப்படி நினைக்க சொன்னா? முதல்லயே சொல்லிருக்கலாம்லங்க இதெல்லாம். ஏன்? சாப்பிட்டிருக்கவே மாட்டேன். நீ அதுக்கு முதல்ல கேட்டிருக்கணும். இவ்ளோ அவமானப்பட்டு இதெல்லாம் தேவையா முல்ல? தேவையா சொல்லு? தேவையா தேவையா சொல்லு? ஏய், தனியா பேசுறதா இருந்தா அங்கே போய் பேசு. இங்க நான் தூங்கணும், போ. ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க.
என் மேல தண்ணி. பாசம் நினைச்சா ம் ம். பெரிய இவ எல்லாத்தையும் சொல்றாங்க விளக்கமா. சொன்னாதான் புரியுமாக்கும்.